தெரியல வாங்கல அந்த கேட்டுக்கு முன்னுக்கு போயிட்டு நேராக சொல்லுவாங்க. என்னது துவைக்க போகிறாங்க போல அதான் சொன்னாங்க. அந்த கேட்டுக்கு முன்னே கொடுத்தாங்க. எனக்கு தெரியாமல் என்ன கேட்குறேன் நீங்கள் என்ன கேட்டு அதுக்கு ரெண்டாக்காது நான் யாழ் பல்கலைக்கழக விஞ்ஞான கூடத்தில் 3ஆம் தரத்தில் படித்தேன். நான் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்திலேருந்து எங்களோட பள்ளிக்கூடங்கள்லேயும் சரி, பொது இடங்களில் எங்களை ஊருக்கு பக்கத்தில் உள்ள பொது இடங்கள்லையும் சரி, வீடுகளில், கோயில் எல்லா இடத்துலையும் கார்த்திகை தீபத்துக்கு தவறாமல் நான் விளக்கு கொளுத்தி இருக்கிறேன். பல்கலைக்கழகம் வந்ததுக்கு பிறகும் ஒவ்வொரு வருஷமும் இப்போ இருந்து நான் ஒவ்வொரு வருடம் தவறாமல் முன்னுக்கு நின்று கார்த்திகை தீபம் நாளில் விளக்கு கொளுத்தி இருக்கேன். இந்த முறையும் நான் கொளுத்துறதுக்காக 5 மணியிலிருந்து கேட்டுக்கு முன்பு வந்திருந்தேன். ஆனால் கேட் இன்றைக்கு பூட்டி இருந்தது. அப்போ பிசியோட அந்த கேட் திறந்து உள்ளே போய் கொளுத்தலாமான்ற விடயம் சார்ந்து இவ்வளோ நேரம் நாங்கள் ட்ரை பண்ணினாங்க. மாணவர் ஒன்றிய சின்ன செயலாளர் வந்திருந்தவர், அவரும் கழித்து பார்த்தவர், பிசியோட கழித்து பார்த்தது மற்ற வாய்ப்பு இருக்காது. ஆனால் இதுவரையும் இன்றைக்கு கொளுத்துறதுக்கு தடை என்ற ரீதியில் இங்கே பூட்டப்பட்டிருக்கு. ஆனால் என்னுடைய மத சார்ந்த நிகழ்வை நான் விட்டு கொடுக்குறதுக்கு தயாராக இல்லை. நான் எல்லா நீதிமன்ற உத்தரவுகளையும் நான் கடைப்பிடிக்கிற, அதை ஏற்றுக்கொள்கிற ஆள். நான் எப்பயும் அதை மீறி செயற்படணும் என்று நினைக்கிற ஆள் இல்லை. இதுவரையும் அப்படித்தான் அதிகம் என்னால் இயன்றளவு அப்படித்தான் செய்து இருந்திருக்கிறேன். இந்த முறையும் நான் நீதிமன்ற உத்தரவு மீற இல்லை என்ற மனநிலையோடு தான் நான் இதை செய்கிறேன். ஏனென்றால் நான் கார்த்திகை தீப கொளுத்துறதுக்கு நீதிமன்றம் தடை உத்தரவு வழங்கவும் இல்லை, அதுக்கு தடையாக நீதிமன்றத்தால் தடை விதிக்கவும் முடியாதுன்ற மனநிலையோடு நான் கொளுத்துறேன். ஒரு மதம் சார்ந்த விடயத்தை தடுக்கிறதுக்கு நீதிமன்றத்துக்கு அனுமதி இருந்தால் நான் அதையும் மீறி மேல் நீதிமன்றங்களில் அடுத்த கட்டம் நான் என்னுடைய உரிமை சார்ந்த விடயங்களில் நான் வழக்கு தொடர தயாராக இருக்கேன். நான் கொளுத்த போவேன். ஆனால் இங்கே கொளுத்த வேணாமன்ற ரீதியில் போலீஸார் இருக்குது. நான் அவைகளுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். அவையோட கடமைக்கு நான் எந்த இடையூறும் கொடுக்கல. என்னுடைய மனநிலைப்படி நான் செய்கிறது பிள்ளையே இல்லை என்ற மனநிலையோடு தான் நான் இதை செய்கிறேன். ஐயா இப்படி எங்கே போதா చెప్పేయండి தள்ளி
எடுக்கலாமா? பிரச்சனை இல்லையா? ரைட்